அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு கர்மா. இது உலக பிரபஞ்சத்தின் ரகசியம். அதனால்தான் இது ஏன், எதற்கு, எப்படி நடக்கிறது என்பது இன்று வரை யாருக்கும் தெரியாது. இதைத்தான் நம்முடைய கீதாச்சாரத்திலேயே எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மிக தெளிவாக அருளாசி வழங்கிவிட்டார். நேற்று நடந்ததும் நன்மைக்கே, இன்று நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்கே, நாளை நடக்கப் போவதும் நன்மைக்கே என்று வாழ கற்றுக்கொள். காரணம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் எனக்கு சொந்தமானவை. அதனால்தான் ஒரு நாளே வாழ்ந்து மறைந்த குழந்தைக்கும் வரலாறு உண்டு. 100 ஆண்டுகள் வாழ்ந்த மகான்களுக்கும் வரலாறு உண்டு. ஒரு நாளிலே பணக்காரன் ஆவதும் உண்டு, ஒரே நாளில் ஏழையாகவும் ஆவதும் உண்டு. ஆகவே ஒரு 21 வயதில் திருமணம் செய்து சந்தோஷமாக வாழும் குடும்பங்களும் உண்டு. 40 வயதாகி திருமணம் ஆகவில்லையே என்று வருத்தப்படும் குடும்பங்களும் உண்டு. இவை ஆகவே நீங்கள் எது நடந்தாலும் அதற்காக மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். அவர் சாரத்திலே சொன்னதை போலத்தான், கடமையை செய், பலனை எதிர்பாராதே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆண்டவன் கட்டளை என்று சொன்ன பிறகு நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவா, நல்வழி காட்டு, என் கர்மாவின் பாவத்தை குறைக்க நல்வழி காட்டு, நான் நல்லது செய்கின்றேன் என்று சொல்லி அதன் பிறகு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்பது போல எம்பெருமான் இந்த கலியுகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னாரே தவிர, நான் செவ்வாய் மண்டலத்தில் போய் எப்படி வாழ வேண்டும், சந்திர மண்டலத்துக்கு எதுக்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி கணக்கு போடாமல் வாழும் இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழும் உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கலி உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். தர்மம் அழிந்ததாக நினைத்து விடாதீர்கள். தர்மம் என்றுமே அழியாது. காரணம், என்று இந்த உலகம் அழிகிறதோ அன்றுதான் இந்த தர்மம் அழியும். ஆகவே தர்மம் அழிந்து விட்டதாக யாரும் கணக்கு போட்டுவிட வேண்டாம். தர்மம் என்றுமே நிலைக்கும். அதற்கு பல சாட்சிகள் உண்டு, பல வரலாறுகள் உண்டு என்பதைப் போல நீங்கள் வந்த கடமையை செய்யுங்கள், பெற்ற கடனை செய்யுங்கள். எப்போதுமே மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 மந்திரங்கள். இதை என்று இறுதி வரை நாம் வாழும் கால வரை அதை கடைபிடுங்கள். சத்தியத்தை நிலைநிறுத்துங்கள். தர்மத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தவறு செய்தாலும் சரி, நல்லது செய்தாலும் சரி, அது எங்கு செய்தாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி, ஏதோ ஒரு ரூபத்தில் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா நம் அனைத்து செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நல்லதுக்கும் சரி, கெட்டதுக்கும் சரி, அதற்கேற்ப நல்லதும் சரி, கெட்டதும் சரி கண்டிப்பாக நடக்கும் என்பதுதான் கீதையின் கட்டளை என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக, தொடர்ந்து நல்லது செய்து வருகின்றோம், எங்கள் பாவத்தினை குறைத்து கொள்ள முடியவில்லையே, என்ன செய்வது என்று கேட்கும்போது மீண்டும் சொல்கின்றேன். இந்த உலகத்தில் பிறப்பு என்பது நாம் செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் இந்த பிறப்பு உருவாகிறது. அந்த பிறப்பு என்பது கண்டிப்பாக கர்மாவின் வழியாகத்தான் வருகிறது. அதன் மூலம்தான் நம்முடைய குடும்பங்கள் அமைகிறது, நம்முடைய செயல்பாடுகள் அமைகிறது என்ற காரணத்தால் தான் சொல்கின்றேன். கர்மாவை யாராலுமே அழித்து விட முடியாது. காரணம், அது படைத்தது ஆண்டவன். ஆகவே இதை நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்ற ஒரே காரணத்துக்காக கடவுள் நமக்கு சிறிய ஒரு பரிகாரம் கொடுத்து உள்ளார். அதுதான் மக்களுக்கு தொடர்ந்து கஷ்டப்பட்டு வரும் குடும்பங்கள் ஒரு பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக இதிலிருந்து குறைத்து கொள்ள முடியும். தன்னுடைய கடந்த கால பாவத்திலிருந்து சற்று குறைத்து நம் குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கிடைக்க ஒன்றை மட்டும் தாங்கள் கடைபிடிக்க வேண்டும். எந்தவித சுயநலமும் இல்லாமல் உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்கள் எதிர்கால தேவைக்கான பணத்தை தனியாக எடுத்து வைத்துவிட்டு பிறகு வாழும்போதே வாழுங்கள் என்று சொல்வேன் நான் அடிக்கடி. அதே போல தங்களுக்கு பிடித்த நண்பர்கள், உறவினர்கள், மக்கள், ஏழைப்பட்டவர்கள் அனைவருக்கும் உங்களால் முடிந்த உதவி, அது பொருள் உதவியாகவோ, உடல் உதவியாகவோ அல்லது சொல் உதவியாகவோ தாங்கள் இருக்கும் காலத்தில் கண்டிப்பாக செய்து வந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கர்மாவின் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் என்பது சாட்சாத் ஆண்டவன் கட்டளைப்படி இது நிச்சயம் உண்மை என்று கூறி
கர்மாவின்படி கர்மா எதற்காக நடந்து கொண்டிருப்பது புரியாத காரணத்தால், இதை விடை தெரியாத காரணத்தால் நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது அனைத்தும் ஆண்டவன் செயல். இதற்காக நாம் ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும். உண்மையாக உழையுங்கள், நேரத்தை பயன்படுத்துங்கள். அடுத்தவர்களை எப்போதுமே அலட்சியப்படுத்தாதீர்கள். அடுத்தவர்களை மனம் புண்படும்படி நடந்து கொள்ளாதீர்கள். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அனைத்தும் நீங்கள் இதை மேற்கண்ட கட்டளைப்படி நீங்கள் ஆண்டவன் கட்டளைப்படி வாழ்ந்தால் நீங்கள் கோயிலுக்கு சென்று சாமியை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவன் உங்களை தேடி வருவார் என்பது என்னுடைய கடந்த கால அனுபவம் என்று கூறி அனைவருக்கும் எல்லா வல்ல இறைவன் நல்லாசி வழங்க வேண்டும் என்று கூறி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.